நேத்து ராத்திரி உங்களுக்கும் நெட்ஃபிளிக்ஸ் கிட்ட இருந்து ஒரு இமெயில் வந்துச்சா? நீங்க மட்டும் இல்ல, உலகம் முழுக்க இருக்கிற 300 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் இந்த இமெயில் வந்திருக்கு. விஷயம் என்னன்னா, நெட்ஃபிளிக்ஸ் அதிகாரப்பூர்வமா வார்னர் பிரதர்ஸ் கம்பெனியை 82.7 பில்லியன் டாலர் கொடுத்து வாங்க போறாங்க. இது சாதாரண விஷயம் இல்ல. சினிமா உலகத்தையே புரட்டி போடுற ஒரு சம்பவம். சரி, அந்த இமெயில்ல அப்படி என்னதான் இருக்கு? முதல் விஷயம், நெட்ஃபிளிக்ஸ் இப்போ 300 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் மைல்ஸ்டோன் தாண்டிட்டாங்க. ஆனா அவங்க இமெயில் அனுப்புனதுக்கு முக்கிய காரணம் வேற. இந்த பெரிய டீல் நடந்தாலும் இப்போதைக்கு எதுவும் மாறாதுன்னு சொல்லத்தான் இந்த இமெயில். உங்க ஆப், உங்க லாகின், உங்க மாச சந்தா, இதுல எதுவுமே இப்போதைக்கு மாறாது. இந்த டீல் முழுசா முடிஞ்சா என்ன நடக்கும் தெரியுமா? ஹாரி பாட்டர், பேட்மேன், கேம் ஆஃப் த்ரோன்ஸ், இது எல்லாமே ஒரே இடத்துல, அதாவது நம்ம நெட்ஃபிளிக்ஸ்குள்ள வந்துரும். ஏற்கனவே நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கிற ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் மற்றும் ஸ்குவிட் கேம் கூட இப்போ டிசி யூனிவர்ஸ் சேரப்போகுது. சுருக்கமா சொல்லணும்னா, உங்க பொழுதுபோக்குக்கு இனி நெட்ஃபிளிக்ஸ் ஒரு தனி ராஜா மாதிரி ஆகிடும். சரி, இதுல டிஸ்கவரி சேனல் எப்படி உள்ள வருது? அதுல ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. இப்போதைக்கு வார்னர் பிரதர்ஸும் டிஸ்கவரியும் ஒரே கம்பெனி. ஆனா நெட்ஃபிளிக்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு வார்னர் பிரதர்ஸ் ஸ்டுடியோவும் ஹெச்பிஓவும் மட்டும்தான் வேணும். இந்த டிஸ்கவரி சேனல், CNN செய்திகள் எல்லாம் எங்களுக்கு வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அதனால இந்த டீல் நடக்கிறதுக்கு முன்னாடி வார்னர் பிரதர்ஸ் கம்பெனி இரண்டா உடைய போகுது. சினிமா மற்றும் எஸ்பிஓ பகுதியை நெட்ஃபிளிக்ஸ் எடுத்துக்கும். டிஸ்கவரி நியூஸ் சேனல்கள் எல்லாமே தனியாக பிரிஞ்சு போயிடும். அதனால டிஸ்கவரி சேனல் ஷோஸ் நெட்ஃபிளிக்ஸ்குள்ளே வராது. இப்போ லேட்டஸ்ட் நியூஸ் என்னன்னா, இந்த டீல் அவ்வளோ சீக்கிரம் நடக்குமான்னு தெரியல. ஏன்னா அரசாங்கமோ அல்லது கோர்ட் குறுக்க வந்து இந்த டீலை தடுத்து நிறுத்தினா நெட்ஃபிளிக்ஸ் சும்மா போக முடியாது. அப்படி ஒருவேளை இந்த டீல் கேன்சல் ஆச்சுன்னா நெட்ஃபிளிக்ஸ் வார்னர் பிரதர்ஸ்க்கு 5.8 பில்லியன் டாலர் அபராதமாக கட்டணும். இது இந்திய மதிப்பில் கிட்டத்தட்ட 48,000 கோடி ரூபாய். கடைசியா உடனே உங்க எஸ்பிஓ மேக்ஸ் சந்தாவை கேன்சல் பண்ணிடாதீங்க. இந்த டீல் முழுசா முடிய இன்னும் 12 முதல் 18 மாசங்கள் ஆகும். நெட்ஃபிளிக்ஸ் பெருசா வளர்றது சந்தோஷம்தான். ஆனா இவ்வளவு பெரிய செலவு பண்றதால 2026ல நம்ம சந்தா விலை எவ்வளோ ஏறும்னு தான் பயமா இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது நமக்கு லாபமா இல்ல பெரிய செலவா? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.